வணக்கம் முத்துக்குமார். நம்ம தமிழ் ஷாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லோரும் டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. நம்ம சேனலில் கொடுக்குற அனைத்து தகவல்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். இதில் எதுவுமே டிப்ஸோ ரெக்கமெண்டேஷன்ஸோ கிடையாது. நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட்டு கிடையாது. ஸோ பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். இப்போ இந்த வீடியோவில் வந்து லாஸ்ட் வீடியோவில் நிறைய கமெண்ட்ஸ் வந்திருந்தது, அதெல்லாம் பார்க்கலாம். அது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன் வந்து நம்ம ஆன்சர் பண்ணிகிட்டே வந்துடுவோம். இதில் வந்து ஒரு நண்பர் வந்து ஆல்ஃபா ஸ்டாக் அப்படின்னா என்ன சார், அதை எங்கே கண்டுபிடிப்பது கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. என்எஸ்சி வெப்சைட்ஸ்லேயே வந்து நீங்கள் போய்ட்டு ஆல்ஃபா ஸ்டாக்ஸ் வந்து ஃபில்டர் பண்ணலாங்க. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், என்எஸ்சியோடைய வெப்சைட் போகிறேன். ஓகே, என்எஸ்சியோடைய வெப்சைட் போயிட்டு அதில் வந்து மார்க்கெட் டேட்டாவில் இண்டைசஸ்ன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுறேன். உங்களுக்கு தெரியுதா? எஸ், தெரியுது. அந்த இண்டைசஸில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா 15 வரும். ஸ்ட்ராட்டஜி இருக்கு இல்லையா, ஸ்ட்ராட்டஜி இண்டைசஸ்ன்னு இருக்குல்ல, அதில் வந்து நமக்கு டிவிடெண்ட் தரக்கூடிய 50 நிறுவனங்கள், நல்ல நிறுவனங்கள், ஆல்ஃபா 50யும் வந்து அதில் வரும். அந்த ஆல்ஃபா 50யை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ஃபாவில் இருக்கக்கூடிய 50 கம்பெனிகளும் உங்களுக்கு வந்து லிஸ்ட் ஆகிடும். ஸோ இதில் வந்து நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டே அன்றைக்கி கிளென்மார்க்கில் 14% வந்து ஏற்றம் கொடுத்துருக்கு ஆல்ஃபா 50யில் இருந்த ஸ்டாக். இது வந்து இந்த டேட்டா வந்து நீங்கள் எடுத்துக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா மோஸ்ட் வேல்யூபிள் வீடியோ சேம் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாக் ஏதோ வந்து ஆக்சுவலாக அந்த ராங் என்ட்ரி வந்து வரும். ராங் என்ட்ரி நம்ம சமாளிக்கணும்னா அது வந்து மணி மேனேஜ்மெண்ட்டு ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் ராங் என்ட்ரி சமாளிக்க முடியும். ஏன்னா அந்த ஸ்டாக்கை ஹோல்டிங் பண்ணி நம்ம யோசிக்கிறதுக்கு டைம் வேணும். இல்லைனா வந்து நம்மளால் இன்ட்ராடேயில் உங்களால் வந்து ராங் என்ட்ரியை சமாளிக்கவே முடியாது. நீங்கள் நஷ்டத்தை தான் புக் பண்ணி ஆகணும். அதனால் மார்ஜின் ட்ரேடிங் வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கிட்டோம்னா ராங் என்ட்ரி வந்து அவாய்ட் பண்ணிடலாம், சமாளிக்கலாம். அடுத்தது வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் ஃப்ரம் பிகினிங் டு ஹையர் லெவல் வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக வந்து அது வீடியோ போடுறாங்க. ஒன் பை ஒன் வந்து வீடியோ வந்துகிட்டே தான் இருக்கும். இப்போதைக்கு வந்து அந்த சார்ட்டிங் பற்றி கேட்டிருந்தாங்க. அதை பற்றி அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் அதை பற்றின நான் போட்டிருக்கிற ப்ரோக்ராம் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிடுறேன் உங்களுக்கு. அது இன்னும் நான் ஹிடனில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன், ப்ரைவேட்டில் தான் இருக்குது. அதை வந்து நான் பப்ளிக்கில் போட்டு விட்ருறேன். அது வந்து என்னென்னா, நான் பெய்டு வெர்ஷன் வச்சுருக்கும் போது செட்டிங்ஸை மாற்றிட்டேன். இப்போ வந்து திருப்பியும் பே பண்ணி அதை வாங்கி நான் வந்து எனேபிள் பண்ணி விட்டுறேன். ஸோ அப்போ நீங்கள் எல்லாருமே அதை ஆக்சஸ் பண்ண முடியும். ரெண்டாவது அதில் எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறதுன்றதையும் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். அடுத்தது வந்து முக்கியமான விஷயங்க, ஒரு நல்ல கமெண்ட் அப்படின்னா அதாக இருக்குது இந்த கமெண்ட்டு. என்னை பொறுத்தவரை ஸ்விங் ட்ரேடிங் யார் சின்னசாமி போட்டிருக்காரு. ஸ்விங் ட்ரேடிங்க்கு 5 அல்லது 6 ஸ்டாக் போதுமானதாக இருக்கும். இந்த ஸ்டாக்கு கவனம் செலுத்தவே நேரம் கிடைக்கவில்லை. அது மட்டும் இல்லாமல் புதிய ஸ்டாக் பிரேக் அவுட் ஆனாலும் அதன் மேல் நம்பிக்கை வருவதில்லை. அந்த ஸ்டாக் பற்றி தெரியாததால் பயம் அதிகமாகிறதுன்னு சொல்லி போட்டிருக்காரு. இது வந்து ஒரு ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜிங்க இது. நீங்கள் இதெல்லாம் விட்டுருங்க. இந்த புதிய ஸ்டாக் பார்த்தா பயம் வருது, அதெல்லாம் வந்து நம்பிக்கை வருவதில்லை, அதெல்லாம் விட்டுருங்க. ஆனால் இங்கே ஒரு லைன் கொடுத்துருக்காரு பாருங்கள், ஸ்விங் ட்ரேடிங்க்கு 5லேருந்து 6 ஸ்டாக் போதுமானதாக இருக்கும்னு. அதுதாங்க முக்கியம். இருக்கிறதுலையே நான் ஃபாலோ பண்ணதில், நான் வேடிக்கை பார்த்து இது வரைக்கும் நான் பார்த்ததில், இந்த மாதிரி ஒரு 5-6 ஸ்டாக் மட்டும் யார் கவனம் செலுத்துகிறாங்களோ அவங்க ஜெயிச்சிடுறாங்க மார்க்கெட்டில். ஓகே, நான் வந்து இதை லாஸ்ட்டு ஒரு 6 மந்த்ஸாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தேன். அப்போ வந்து நான் ஒரு ஸ்டாக் எடுத்துக்கிட்டேன். ஒரு ஸ்டாக்கை வந்து எடுத்துக்கிட்டு ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த ஸ்டாக் வந்து கண்டிப்பாக ஏறும். அதாவது சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஜேபி பவர்னு ஒரு ஸ்டாக்கு. அது வந்து ரொம்ப வருஷமாக சுஸ்லான்னு அதே மாதிரி நான் பார்த்து வச்சுருந்தேன். என்சிசி அதே மாதிரி பார்த்து வச்சுருந்தேன். இதெல்லாம் வந்து ரொம்ப டவுனில் இருந்த ஸ்டாக்கு. ஒரு காலகட்டத்தில் அதனுடைய புக் வேல்யூ கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிது. அப்போ அந்த ஸ்டாக்கை மட்டும் நான் நோட் பண்ணி வச்சுட்டு இதை மட்டும் நம்ம பண்ணால் போதும் நோட் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் நான் ஃபாலோ பண்ணல. ஏன்னா நான் டைலூட் ஆகிட்டேன். டெய்லி 5 ஸ்டாக்கு 10 ஸ்டாக்கு பார்க்குறதுனால நான் டைலூட் ஆகிட்டேன். அந்த ஸ்டாக்கை மிஸ் பண்ணிட்டேன். ஆனால் இப்போ லாஸ்ட்டு ஒரு 1 வீக்காக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கு 25% வரைக்கும் ஏற்றம் கொடுத்துருச்சு. சுவிட்சர்லாண்ட்லாம் போன 6 மாதத்துக்கு முன்னாடியே வந்து நல்ல ஏற்றம் கொடுத்துட்டாங்க. என்சிசி அதுக்கு முன்னாடி லாஸ்ட்டு ஒரு 6 மந்த்ஸ் முன்னாடிலாம் நல்ல ஏற்றம் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து நான் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுக்கும் சொல்லியிருப்பேன். அந்த டயத்தில் இந்த ஸ்டாக்லாம் வந்து நல்ல ஆர்டர் வச்சுருக்கிறாங்க அப்படின்ற தகவலாம் நம்மளும் பார்த்துருப்போம். ஆனால் நான் அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு விட்டுட்டேன். ஆனால் அதை நோட் பண்ணி வச்சுட்டு திருப்பியும் நான் பார்ப்பேன், அந்த ஸ்ட்ராட்டஜி நல்லா ஒர்க் ஆகிருக்கா அப்படின்றதெல்லாம் நான் நோட் பண்ணிக்கிட்டே வருவேன். அந்த மாதிரி பார்க்கும்பொழுது இது தாங்க நல்லா வேலை செஞ்சதுங்க. இது நீங்கள் ஒரு 5 ஸ்டாக்கை நோட் பண்ணிவிட்டு அந்த 5 ஸ்டாக்குடைய ப்ரைஸ் மொமெண்டமை டெய்லி பார்க்கும் பொழுது உங்களுக்கான டைம் வரும்போது கரெக்டாக என்ட்ரி கொடுப்பீங்க. சில சார்ட்லாம் பார்த்திங்கன்னா 2-3 மாதம் வரைக்கும் நகரவே நகராது. ஆனால் 3 மாதம் முடித்து பிரேக் அவுட் கொடுத்தோடனே
வெறும் 2 நாட்களில் 20%, 20%, 40% ஏற்றம் கொடுத்துட்டு போயிட்டே இருந்துரும். 2 நாளில் முடிச்சிடும் கதையை. நம்ம 3 மாதம் வெயிட் பண்ணுறோம், ஒன்றுமே வரலன்னா வெயிட் பண்ணவே வேணாம். 2 நாள் தான் அதுக்கு டைம். மேக்ஸிமம் 3 நாள். 3 நாளுக்குள்ளே ஒரு 20லேருந்து 30% ஏறி கொடுத்துட்டு கிளம்பிடும். ஸோ 3 மாதத்துக்கு நமக்கு 30% வந்தால் எப்படி இருக்கும் பாருங்கள். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, டைல்யூட் ஆகாமல் நமக்குன்னு ஒரு 5 ஸ்டாக், எந்த ஸ்டாக் வேணாலும் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஸ்டாக் பிடிச்சிருக்கோ அந்த ஸ்டாக்கை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஃபண்டமெண்டல் ஓரளவுக்கு பார்த்தா போதும். யாரும் எக்ஸ்பர்ட் லெவலில் பார்க்க முடியாது. ஓரளவுக்கு நல்ல கம்பெனியாக நல்லா இருக்கா. இப்போ டிவிஎஸ் மோட்டார்ஸு, பிஹெச்இஎல், டாடா மோட்டார்ஸு இதெல்லாம் வந்து நமக்கு தெரியும்ல. ஃபண்டமெண்டல் வந்து ஓரளவுக்கு நல்ல மேனேஜ்மெண்ட் இருக்கிற நிறுவனங்கள். இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப நுணுக்கமாக போய் ஃபண்டமெண்டல் பார்க்க போகிறதில்ல. பென்னி ஸ்டாக்காக இருந்தால் ரொம்ப பயந்து பயந்து போய் ஃபண்டமெண்டல் பார்க்கணும். அந்த ஃபண்டமெண்டல் டேட்டா கூட சில சமயம் பொய்யா போட்டுடுறாங்க, ஃப்ராடு பண்ணி போட்டுறாங்க. அதனால் நம்ம ரெப்யூட்டடான கம்பெனியில் பார்த்துட்டு அதில் வந்து பண்ணலாம். அதில் வந்து லார்ஜ் கேப்பில் போனீங்கன்னா பெரிய ரிட்டர்ன்ஸ் வரதில்லை. ஒரு 3 மாதத்துக்கு 5% கொடுக்குறாங்க, இல்லை ஒரு 10% கொடுக்குறாங்க. நல்லா இருக்கணும் அப்படின்னா மிட் கேப்பில் வந்து அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. மிட் கேப்பில் வந்து இந்த மாதிரி 15% ஏறுறது, 20% ஏறுறதெல்லாம் வந்து அந்த மாதிரி ஸ்டாக்கில் வருது. ஸோ இந்த மாதிரி ஸ்விங் ட்ரேடிங்க்கு மிட் கேப்பில் ஒரு 5லேருந்து 6 ஸ்டாக்கை நீங்கள் பிக் பண்ணிவிட்டு தொடர்ந்து அந்த ஸ்டாக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே அது என்றைக்கு ஏறப்போகுதுன்றதை வந்து நீங்கள் ஈஸியாக கணிக்க முடியும். ஈஸியானா அந்த ப்ராக்டிஸில் உங்களுக்கு கணிக்கிறதுக்கான அந்த ப்ரைஸ் வாலட்டிலிட்டி வந்து நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். இந்த ஸ்டாக் வந்து நார்மலாக 20 ரூபா வரைக்கும் ஏறும். இதான் ஆல்ரெடி வந்து நான் இதை சொல்லியிருக்கேன். ஸ்டாக் வாலட்டிலிட்டி வந்து டாப் ஸ்டாக் ரிசர்ச்னு ஒரு வெப்சைட்டில் வந்து போட்டுகிட்டே வருவாங்க. அது இப்போ போடுறாங்களான்னு தெரில. அதை வந்து நான் அதையும் பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் நான் அதையும் பதிவு பண்ணுறேன் உங்களுக்கு. ஒரு ஸ்டாக் எவ்வளோ வாலட்டில் கொடுக்கும் மேக்ஸிமம் அப்படிங்கிறத அந்த அந்த வெப்சைட்டில் ஹிஸ்ட்ரி டேட்டா கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் நமக்கு என்எஸ்சிலையும் வந்து சர்க்யூட் லிமிட் கொடுக்குறாங்க. அப்பர் ப்ரைஸ் பேண்ட், லோயர் ப்ரைஸ் பேண்டுன்னு கொடுக்குறாங்க. பட் அது வந்து பேண்டு, அது வந்து பேண்ட்வித்து. ஆனால் அது நார்மலாக எவ்வளோ வாலட்டிலிட்டி ரியாலிட்டியில் நடக்குதுன்றது வந்து ரியாலிட்டி டேட்டா இருக்கும். அந்த டேட்டாவை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ ரெகுலராக ஒரே ஸ்டாக்கை பார்த்துக்கிட்டே வரும்போது இது எவ்வளோ வந்து நமக்கு டிஸ்டன்ஸ் வரும் அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். இப்போது அதுக்கான சார்ட் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சில சாம்பிள் சார்ட் காமிக்கிறேன். உங்களுக்கு வந்து அந்த சாம்பிள்ஸ் பார்த்தா உங்களுக்கு வந்து புரியும். இப்போ பாருங்கள், நான் ஒரு சார்ட் எடுத்திருக்கேன், சாம்பிள் சார்ட்டு. இது வந்து சாம்பிளுக்காக இந்த சார்ட்டை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் இருக்குல்ல, இப்போ இது வந்து ஒரு நிறுவனம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்டாக்னு வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணணும்னா இந்த ஸ்டாக்கை ரெகுலராக பார்த்துக்கிட்டே வரணும், வேறு ஒன்றும். ஆனால் என்னென்னா அதுக்கு பொறுமை வேணும், நிதானம் வேணும். அதான் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, சலிப்பாக ஒரு விஷயம் இருக்குன்னா அது மார்க்கெட்டில் நல்ல விஷயமாக தான் இருக்கும். ஓகே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னா அது மார்க்கெட்டில் கண்டிப்பாக உங்களை கவுக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்கும். உங்களை தோக்கடிக்கிற விஷயம் தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரொம்ப அதனால தான் சலிப்பான முதலீடு வந்து ரொம்ப நல்ல முதலீடுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் முதலீடு பண்ணிடுவீங்க, அதை திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க, அது என்ன நடக்குதுன்னு தெரியாது, அது அப்படியே மந்தமாக இருக்கும். சலிப்பை என்னடா இது ஒரு நகரமும் இல்லை அப்படின்னா டக்குன்னு ஒரே மாதத்தில் மேலே ஏறிட்டு போயிட்டே இருந்துடும். சலிப்பாக இருக்கிறது அதுதான் வந்து நமக்கு நல்ல பொறுமையை கொடுக்கும். குயிக் ரீச்சிலேருந்து நம்மளை தப்பிக்க வைக்கும். ஓகே, குயிக் ரீச் மென்டாலிட்டிலேருந்து தப்பிக்க வைக்கும். ஆனால் அந்த இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பாருங்கள், இன்ட்ராடே அப்படியே மேலே வரும் கீழே போகும், டெய்லி 500 1000 2000 3000 கொடுக்கும். ஆனால் கடைசியில் எண்ட் ஆஃப் த டே ஒன்றுமே நிற்காது. அதனால் இந்த மாதிரி ஒரு சார்ட் எடுத்துகிட்டு ரெகுலராக அங்கே பாருங்கள், ஒரு நாளும் என்ன நடந்திருக்கு, ஒரு நாள் இந்த இடத்துல ரிவர்சல் வருதா, கரெக்டாக அந்த சார்ட்டை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா ரிவர்சல் வருதா இந்த இடத்துல என்ட்ரி பண்ணுவீங்க, அடுத்த நாள் என்ட்ரி பண்ணுவீங்க, ஒரு லாபத்தை புக் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அது இவ்வளோ நாள் இப்படியே வந்திருக்கா, இந்த இடத்துல ஏதாவது பிரேக் அவுட் வருதான்றதை பார்ப்பீங்க. கரெக்டாக பிரேக் அவுட் வரும்போது என்ட்ரி பண்ணுவீங்க. சில ஸ்டாக்ஸ்லாம் வந்து பிரேக் அவுட்டை நீங்கள் மிஸ் பண்ணிவிடுவீங்க. மிஸ் பண்ணதுக்கப்புறமா போய் நம்ம திருப்பி பார்ப்போம், அடடா இந்த ஸ்டாக் பார்த்து வச்சுருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஸ்டாக் பாருங்கள், இந்த இவ்வளோ நாளாக வந்து ஒரே நேரோ ரேஞ்சிலே போய்கிட்டு இருக்கு. 7 நாள் NR7 பாருங்கள், NR7 பார்த்துட்டு ஒரே ஸ்டாக்லேயே என்னென்னலாம் ஃபில்டர் ஆகுதுன்றதை நீங்கள் பார்த்துட்டே வரணும். நேரோ ரேஞ்சில் NR7 வருதா, NR4 வருதா, இப்போ இது வந்து நேரோ ரேஞ்சில் மாட்டிருக்கு, இது எப்போ பிரேக் அவுட் ஆகுது, இதெல்லாம் ஒரு ஸ்டாக்கு நுணுக்கமாக பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா நல்லா இறங்குனதுக்கப்புறம் ஒரு ரிவர்சல் போடும். அப்போது நேரோ ரேஞ்ச் இருக்கா, ஒரு சப்போர்ட்டில் வந்து வேலிடான சப்போர்ட் இருக்கா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரைட்டு இந்த இடத்துல ஏறும் அப்படின்றத உங்களால் கணிக்க முடியும். அந்த இடத்துல ரிஸ்க் எடுக்கும் பொழுது வேலிடான ரிஸ்க்காக இருக்கும். ஓகே, அதுவும் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு, பட்டு அது வந்து வேலிடாக இருக்கும். ஒரு நல்ல ஒரு விஷயத்தை பண்ணணுன்ற ஒரு திருப்தி கிடைக்கும். இந்த இடத்துல கரெக்டாக இருந்ததுடா, அதையும் மீறி தப்பாயிடுச்சுன்னா பரவாயில்ல அப்படின்னு. அந்த மாதிரி 5 ஸ்டாக் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து நமக்கு அது நல்ல ஒரு லேர்னிங்கை கொண்டு வந்து கொடுக்கும். நமக்கு லாபம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பையும் அந்த இடத்துல வந்து டிஸ்பிளே பண்ணும். ஸோ அதனால் ரெகுலராக ஒரு சார்ட்டை எடுத்துக்கிட்டு ஒரு 5 கம்பெனி எடுத்துக்கிட்டு அதை வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ரேஷியோ அதிகமாகுன்றது என்னுடைய ஒப்பீனியன். அவர் இந்த கமெண்ட்டை பார்த்ததும் அதை வந்து உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன்.
ஏன்னா இருக்கிறதுலே நல்ல ஸ்ட்ராட்டஜி இது. இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து எல்லாரும் நீங்கள் கையில் எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதுக்காகவே ஒரு வீடியோ போட்டேன். ஏன்னா இதெல்லாம் நான் பழைய வீடியோவில் சொல்லியிருந்தது தான். ஆனால் அந்த வீடியோலாம் இப்போ இல்லை. இப்போ புதுசாக வேறு யாராவது வீடியோ பார்ப்பீங்க. ஸோ சின்னசாமி ரொம்ப நன்றி உங்களுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜியை ஞாபகப்படுத்தி விட்டதுக்கு. ஏன்னா நானும் இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஓகேவா? நான் எப்போ டைலூட் ஆகிறேனோ அப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவேன்னா, ஸ்ட்ராட்டஜியில் வந்து ஒரே மாதிரி இருப்பேன். இப்போ ஸ்டாக் வந்து நீங்கள் 5 ஸ்டாக் செலக்ட் பண்ணுறீங்களா, அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிலையும் நான் எல்லா ஸ்ட்ராட்டஜியும் போய் சுற்றிக்கிட்டே இருக்க மாட்டேன். சூப்பர் ட்ரெண்டை போய் பார்க்குறது, அல் மூவிங் ஆவரேஜ் பார்க்குறது, எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் பார்க்குறது, ஆர்எஸ்ஐ பார்க்குறது, அப்புறமா எம்ஏசிடி இந்த மாதிரி மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு 3 இண்டிகேட்டர்ஸ் வச்சுக்கோங்க, 3 டூல்ஸ் வச்சுக்கோங்க. அந்த 3 டூலை மட்டும் ரிப்பீட்டடாக பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுலேயும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிரும். ஸோ நீங்கள் எதை எடுத்தாலும் அதை மாற்றாமல் அதுலேயே ஒரு 3லேருந்து 6 மாதம் வரைக்கும் ட்ராவல் பண்ணுங்கள். அது ஸ்டாக்காக இருந்தாலும் சரி, இண்டிகேட்டர் அல்லது டூல்ஸாக இருந்தாலும் சரி, அதுலேயே ஒரு 6 மாதம் இருங்க. அப்போ தான் அதை ஃபைன் டியூன் பண்ணி உங்களால் வர முடியும். அதுதான் உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வந்து கொடுக்கும். அது கூடவே வந்து நீங்கள் பொறுமையாக இருக்கிற மாதிரி உங்கள் செட்டப்பை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? அதான் சொல்லியிருந்தேன் இல்லையா, சலிப்பாக இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். அப்புறம் நிறைய பேர் வந்து அந்த சார்ட்டிங்க்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோ போடுங்கன்னு தான் நிறைய பேர், ராஜேந்திரன், சன்ராம் அவங்களாம் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்லேயே வந்து நான் போடுறேன். அது இல்லாமல் சில பேருக்கு உடனே காப்பி பண்ணி உடனே ஒர்க் அவுட் பண்ணணும்னு தோணும். அவங்களுக்கும் நான் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிடுறேன். இந்த சார்ட்டிங்கில் வந்து ப்ரோக்ராம்லாம் இருக்குது, இந்த இடத்துல எல்லாமே இருக்குது. நான் அது எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். கொஞ்சம் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஓகேவா? ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே நன்றி. மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. கமெண்ட் வந்து எல்லோரும் பதிவு பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ இந்த ஒரு கமெண்ட்டு தான் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக கிடச்சிருக்கு பாருங்கள். இது வந்து அவர் சாதாரணமாக டைப் பண்ணிட்டார். ஆனால் இருக்கிறதுலே இது வந்து ரொம்ப எனக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆன ஸ்ட்ராட்டஜி இது. ஓகே, அதே மாதிரி டூல்ஸும் அதே மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கமெண்ட் போட தான் உங்களுக்கும் நிறைய விஷயம் கிடைக்கும். உங்களுக்கு சந்தேகமாக இருந்தாலும் கமெண்ட் போடுங்க. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சிருந்தாலும் அதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் ஏதாவது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகுமோ அப்படின்னு நினச்சா கூட அதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஆனால் டிப்ஸோ ரெக்கமெண்டேஷன்ஸோ அட்வைஸோ வந்து இதில் போடாதீங்க. சரிங்களா? ரொம்ப நன்றி. தேங்க்யூ.